எல்லா கிரகங்களுக்கும் உள்ள காந்தப்புலம் மேக்னெட் பவர் கொடுக்குறதே சூரியன். அப்போ நம்ம உடம்புல உள்ள மையப்பகுதி அப்படின்னு எடுத்திங்கன்னா சூரியனுடைய அம்சமாக மையப்பகுதியாக இருக்குது. இந்த சூரியன் வலிமையாக இருந்தால் கொடை வள்ளல் அப்படிங்கிறது கொடை அதிகமானால், அதாவது எல்லாருக்கும் நல்லது செஞ்சு கொடை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதம் பிறந்தவங்க ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டோம். குருவின் பார்வை விழும்போது, குருவுடைய பார்வை விழும்போது அது மாறும். நீச்ச பங்கம் அப்படிங்கிறது இருக்கும். நீச்ச பங்கம்ங்கிறபோது சூரியன் ராகுவோடு சேரும்போது என்னென்னா கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம கிம்பளம் வாங்கலாமா, அரசாங்க இதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ நம்மளுக்கு ஒரு அரசியல்வாதியாக நம்ம மாறணும்னா அதில் இன்னொரு வேலை எப்படி நம்ம இது பண்ணலாம். டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, பிரபல ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்கக்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஒரு கிரகத்திற்குமே ஒரு குணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் இந்த கிரகம் உச்சமாவோ நீச்சமாவோ இல்லை வலுவிழந்து இருந்தாலோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரகத்துக்குமே ஒரு அம்சங்கள் இருக்குது. 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்களில் ராகு கேது தவிர்த்து 7 கிரகங்களுக்கு இந்த வலுவானதும் நீச்சமானதும் இருக்குது. ஏன்னா ராகு கேது அப்படின்றது இணை கிரகங்கள் தான். ஏதாவது ஒரு கிரகத்தோடு இணைஞ்சு இருக்குமே தவிர அதுக்குன்னு தனியாக ஒரு செயல்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது முதல் கிரகத்திலேருந்து 9 கிரகங்கள் வரைக்கும் அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். முதல் கிரகம் சூரியன். சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தது இல்லை வலுவில்லாமல் இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும்? சூரியனுக்குன்னு பகை கிரகம் எதுவும் இருக்கா? சூரியன் என்னென்னா, சூரியன் தான் மையப்புள்ளி. எல்லா கிரகங்களுக்கும் உள்ள காந்தப்புலம் மேக்னெட் பவர் கொடுக்குறதே சூரியன். அப்போ நம்ம உடம்புல உள்ள மையப்பகுதி அப்படின்னு எடுத்திங்கன்னா சூரியனுடைய அம்சமாக மையப்பகுதியாக எடுக்கிறது எலும்பு கூடுகளை சொல்லலாம். அதுதான் ஸ்ட்ரெச்சரை கொடுக்குது. அந்த அமைப்பு தான் சூரியனுடைய மையப்புள்ளியாக இருப்பது நம்ம உடம்புல எலும்புகள். அதேமாதிரி சூரியன்கிறது நம்மளுடைய ஒளி கொடுக்கக்கூடியது. நம்மளுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ரொம்ப 2 கிரகங்கள் ஒளி கொடுக்கக்கூடியது. ஒன்று சந்திரன் ஒளி பூமிக்கு வரும், அதுமாதிரி சூரிய ஒளியும் நம்ம பார்க்க முடியும். இந்த 2 ஒளியும் நமக்கு ரொம்ப வேல்யூபுளானது. இந்த 2 ஒளியும் நம்ம உடம்புல எதுன்னா வலது கண் சூரியனாகவும் இடது கண் சந்திரனாகவும் கொடுக்குறோம். இந்த சூரியன் நமக்கு பலம் ரொம்ப பலமாக இருந்துச்சுன்னா சூரியனை நம்ம எதா எடுத்துக்கலாம்னா கர்ணனாக எடுத்துக்கலாம். நம்ம கர்ணன் சூரியன் ஒரு கொடை வள்ளல் அப்படிங்கலாம். பார்த்தீங்கன்னா குந்தி தேவிக்கு கொடுத்தது, குந்தி தேவிக்கு குழந்தை கர்ணன் கொடுத்தது, அதே சமயம் பாஞ்சாலிக்கு அமிர்த கலசம் கொடுத்தது. இந்த மாதிரி அக்ஷய பாத்திரம் கொடுத்ததுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு மழை கொடுக்கறதும் இது வெயிலின் தன்மையை குறைத்து கொடுக்குற எல்லாமே அவருடைய இதுதான் இந்த பூமியுடைய சுழற்சி. அதனால் இவர் கொடை வள்ளல் அப்படிம்போம். அப்போது இந்த சூரியன் வலிமையாக இருந்தால் கொடை வள்ளல் அப்படிங்கிறது கொடை அதிகமானால், அதாவது எல்லாருக்கும் நல்லது செஞ்சு கொடை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, கர்ணன் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். கடைசியில் அவருக்கு என்ன தான் வந்தது? லாஸ்ட்டு அவர் சூரியனுடைய முக்கிய அம்சத்துக்குரியவர். ஆனால் கடைசியில் அவர் கொடுத்த தர்மத்தை கூட பிடுங்கிட்டாங்க. அந்த மாதிரி அதீதமான சூரியன் உச்சம் பெற்றாலும் நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட் பலன்னு சொல்ல முடியாது. அதிகமாக சூரியன் உச்சம் பெற்ற ராசி பார்த்திங்கன்னா மேசராசி சித்திரை மாதம்தான். அப்போ சித்திரை மாதத்தில் சூரியன் பலம் பெற்றவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போவாங்க. அப்படிலாம் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா சூரியன் பலம் பெற்று இருந்தாலும் நம்மளுக்கு அந்த சில சமயம் அதீதமான பவர், ஓவரான சூரிய ஒளி அதிகமாக நம்மளை தாக்கும்போது நம்மளுக்கு சூரிய ஒளியை பார்த்துட்டு மற்ற பொருட்களை பார்க்கும்போது எல்லா பொருளுமே நமக்கு வேல்யூவே இருக்காது. அப்போங்கும்போது அஸ்தங்கமானது அப்படிம்போம். அப்போ சூரியன் அதிகமான பலம் பெற்று அதிகமாக வலிமை பெற்றிருந்தால் மற்ற கிரகங்களுடைய வலிமைகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் சூரியன் அதிகமான வலிமை பெற்றாலும் நம்மளுக்கு மிகவும் நல்லது கிடையாது அப்படிங்கிறது. அதே போல் சூரியன் நீச்சம் பெற்றால் அப்படிம்பாங்க. நீச்சம் பெற்றால் சூரியனுடைய அளவு ரொம்ப குறைஞ்சு ஒளியின் அளவு குறையிறது. அப்படியே அந்த ஒளியின் அளவு குறையும் போது நீச்சத்தினுடைய தன்மை குறையும் போது நம்மளுக்கு என்னென்னா
சூரியன் ஒளி குறையும் போது நம்ம அப்போ தான் இந்த ஐப்பசி மாதம் அந்த மாதத்துலலாம் வரும், நம்மளால் கரெக்டாக ஃபங்க்சுவாலிட்டியாக கரெக்டாக எந்திக்கவே முடியாது. குளிர்காலம் அப்படி லேட்டாக எந்திக்கலாம், அப்படி அசம்பந்தமாக இருப்போம். ரெகுலரான சாப்பாடு அந்த அந்த எல்லாமே குறைப்போம். அதுக்காக விரத முறைகளும் அந்த சமயத்தில் 48 ஐயப்பனுக்கு விரதம் அப்படி இப்படி சொல்லிட்டு விரத முறைகள் நம்மளுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த வேலை பழுக்களினுடைய அளவு குறையும், ஏன்னா சூரியனுடைய நம்மளுக்கு அளவு குறையும் போது. அப்போம்போது அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சூரியன் அளவு குறையும் போது இவங்க வந்து என்னென்னா ஒரு சூரிய நீச்சமான கிரகம் உள்ளவங்க வந்து கரெக்டான ஃபங்க்சுவாலிட்டிக்கு உள்ள வரமாட்டாங்க. கால நேரம் அவங்களுக்கு சரியாக வராது, கடைப்பிடிக்க வராது. எலும்புகள் வந்து கொஞ்சம் கூன் வளர்ந்த மாதிரி, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சர் ஆஃப் அமைப்பு, இல்லாட்டா கொஞ்சம் சுருக்கன உடம்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் வந்து கட்டுப்பாடு அதிகாரத்தை வந்து அவங்க கையில் எடுக்க மாட்டாங்க. அதிகமான அதிகாரத்தை யாராச்சும் ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா, இந்த பொறுப்பு தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அசால்ட்டாக அதை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணி தலைமையாக நின்று அதை நிர்வகிக்கும் தன்மை அவங்களுக்கு இருக்காது. எல்லாத்தையுமே அப்படியே சரி பரவாயில்ல இதை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வலது கண்ணில் பிரச்சனைகள் இருக்கும். இந்த சூரியன் வலிமை இழக்கிறதும் வலிமையுடன் இருப்பதும் ரெண்டுமே நம்மளுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம். அதேபோல் சூரியன் வந்து சனியுடன் சேரும்போது ஒரு நெகட்டிவ் இருக்கும். அதாவது குழந்தைக்கு அப்பா பையனுக்கு ஆகாது அப்படிங்கிறதும், அந்த சூரியன் நீச்சம் பெற்று சனியுடன் சேர்ந்து ராகுடன் பார்வையில் இருக்கும்போது அப்பா உயிருக்கு ஆபத்தாக வரும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இந்த சூரியன் வலிமையாகிறதும் சூரியன் நீச்சமானால் நமக்கு கெடுபலன் மாதிரி நம்மளுக்கு தெரியுது இல்லையா? இந்த இடத்துல வந்து இதை சரி பண்ண எல்லாருக்கும், அப்போ ஐப்பசி மாதம் பிறந்தவங்க ஃபுல்லாகவே இந்த மாதிரியா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா ஐப்பசி மாதம் பிறந்தவங்க ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, குருவின் பார்வை விழும்போது, குருவுடைய பார்வை விழும்போது அது மாறும். நீச்ச பங்கம் அப்படிங்கிறது இருக்கும். நீச்ச பங்கம்ங்கிறபோது ஒரு பரிவர்த்தனை யோகம் பெறும்போது நீச்ச பங்கம் ஆகும். ஒரு தன் இடத்தை மற்ற இன்னொரு கிரகம் எடுத்திருக்குன்னா அந்த கிரகம் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் நீ என் இடத்த எடுத்திருக்க, நான் உன் இடத்த எடுத்துருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் நம்ம இடத்துக்கே போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய இடத்தை தானே அவங்கவுங்க இடத்துக்குள்ள அவங்க போய்க்குவாங்க. அந்த இடம் வந்து பரிவர்த்தனை யோகம் அப்படிம்பாங்க. இது வந்து நீச்ச பங்கம், நீச்சத்தில் இருக்கிறது பரிவர்த்தனை பெற்று நீச்ச பங்க யோகமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா அதே இந்த சூரியன் வந்து வலிமையான இடத்துல வந்து சனி பார்வை பெற்று குருவின் பார்வை பெற்றிருந்துச்சுன்னா மிக சிறந்த அரசியல்வாதி உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த சூரியன் வந்து அவ்வளோ பவராக இருக்கும்போது கொஞ்சம் நிழல் படும்போது அந்த பவருடைய வலிமை வந்து கொஞ்சம் அந்த தாக்கம் இருட்டின் தன்மை வரும்போது கொஞ்சம் தாக்கங்கள் குறையும். அதனால் நம்மளுக்கு வந்து சுற்றி இருக்கிற எல்லா கிரகங்களும் சரி சூரியனுடைய வலிமை கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும்போது மற்ற எல்லாமே பவர்ஃபுல்லாக ஆயிரும். அதனால் நம்மளுக்கு அது வலிமை அதீத வலிமை உச்ச நிலைமையில் இருந்தாலும் இந்த சூரியனை சனி பார்க்கும்போதோ சூரியனை குரு பார்க்கும்போதோ சூரியன் சனி குரு பார்க்கும்போது அந்த சூரியன் வலிமை உள்ள ஒரு இடமா வந்துடும். அப்போனா அரசியல்வாதிகளாக இருப்பாங்க, இல்லாட்ட முக்கிய தலைவர்களாக இருப்பாங்க, இல்லாட்ட ஒரு பஞ்சாயத்தில் ஒரு ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருப்பாங்க, எதுலையாச்சும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பாங்க, இல்லாட்ட கவர்மெண்ட் வேலையில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதாக இருக்கலாம். இதே இது அந்த சூரியன் வந்து உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி பரிவர்த்தனை யோகம் சொல்கிற மாதிரியே சூரியன் வந்து எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி அதிபதி இப்போ சூரியன் வந்து நீச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஐப்பசி மாதம் நீச்சம் அப்படிங்கிறது அங்கே வந்து சுக்கிரன் வீட்டில் தான் அது உட்காந்துருக்கு. அந்த சுக்கிரன் வீட்டு அதிபதி அந்த அதிபதி போய் உச்சநிலை பெற்றாலோ, அதாவது மீன ராசியில் போய் இருந்தாலோ, அந்த அதிபதி உங்களுக்கு வேறு அது சொந்த வீட்டில் இருந்தாலோ, இல்லாட்டா 1, 5, 9, 1, 7, 4, 10, 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடத்துல அமைஞ்சாலோ இந்த இது வந்து வலிமை பெற்றதாக மாறிவிடும். இந்த சூரியன் நல்ல வலிமையாக மாறும். நீச்சத்தில் இருந்தாலும் நல்ல வலிமையான ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் சூரியன் வலிமை நீச்சம் பெற்றாலும் சரி, சூரியன் நம்மளுக்கு அதீத ஒளி கொடுக்கும்போது நம்ம நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் மாற்றக்கூடிய மற்ற கிரகங்களுடைய பார்வைகளை வைத்து மாற்றக்கூடிய முழு சக்தி உண்டு. நிச்சயமா. சூரியனுக்கு பகை கிரகங்கள், அதாவது இப்போ சூரியன் ராகுவோடு சேர்ந்திருந்தால், சூரியன் கேதுவோடு சேர்ந்திருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும்? சூரியன் ராகுவோடு சேரும்போது என்னென்னா
இப்போ நம்ம ஒரு இதில் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கோம், ஆனால் நம்ம வந்து கிம்பளம் வாங்கலாமா, அரசாங்க இதை வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ நம்மளுக்கு ஒரு அரசியல்வாதியாக நம்ம மாறணும்னா அதில் இன்னொரு வேலை எப்படி நம்ம இது பண்ணலாம், அப்படி ராங்கான ஒரு ரூட்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி அப்பாவை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அதேபோல் நம்ம வந்து மேலதிகாரியாக நம்மளுக்கு மேலதிகாரியுடன் நம்ம எப்போவுமே ஒரு வாக்குவாதம், எப்போவுமே இரட்டைத்தன்மையுடன் பேசுகிற தன்மையாக இருக்கும். அவங்க முன்னால் ஒன்று பேசிட்டு பின்னால் அந்த அதிகாரியை பற்றி தப்பாக பேசுகிறது. இது சூரியன் ராகு. இந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்கும்போது கண்ணிலும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இருக்கும். அதனால இந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த சூரியன் ராகு இருக்கிறவங்க வந்து தன்னுடைய பட்டத்தை நோக்கிய பயணம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு பட்டம் வாங்கிடணும் அப்படி சொல்லிட்டு ராங்கான ரூட்லேயாச்சும் அந்த பட்டத்தை ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூரியன் ராகுல உள்ளவங்க இருப்பாங்க. சூரியன் கேதுவாக இருந்தால் வந்து தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் உண்டு. ஏன்னா சூரியன் கேது வரும்போது, ஏன்னா சூரியன் வந்து உச்சம் பெறும் இடத்திலும் அஸ்வினி நட்சத்திரம் கேது நட்சத்திரம் இருக்கும். அப்போ வந்து அங்கேயும் ஒரு அந்த கேது நட்சத்திரம் வரும்போது தியான நிலை, யாரையும் கண்டுக்க மாட்டாங்க, எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஆன்மீகம் ரொம்ப இதாக இருப்பாங்க, ஆன்மீகத்தில் ரொம்ப இதாக இருப்பாங்க. யாரும் செய்ய முடியாத ஒரு யூனிக்கான ஒரு பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்பெஷல் பர்சனாக இருப்பாங்க. அதே போல் சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கும்போது அங்கே மக நட்சத்திரம் இருக்கும். சூரியன் ஆட்சி வீட்டில் மக நட்சத்திரம், அதுவும் கேதுடையது. அதுவும் யூனிக்கு, ரொம்ப தனித்துவமான ஒரு எல்லா கலைகளும் கற்று உணர்றது, ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு உருவாகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க சுற்றி ஒரு பெரும் கூட்டம் இருப்பாங்க. ஆனால் அந்த கூட்டத்தெல்லாம் அவங்க ஒரு இதாக பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதே இது அந்த சூரியன் வந்து நம்மளுடைய கேது நட்சத்திரத்துடன் தனுசு ராசி கேதுக்குள்ளே இருக்கிறது இல்லையா, அந்த மூல நட்சத்திரம் அதோடன் சேரும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா இவங்க வந்து ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் ஒரு லீடர்ஷிப், மற்றவருக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் லைனில் ஒரு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருப்பாங்க. யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் வழியில் ஒரு கோடு போட்டுட்டு நான் இப்படி தான் போவேன், இந்த வழியில் தான் நடப்பேன்னு சொல்லிட்டு அந்த வழியில் கரெக்டாக போய்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களுடைய புறம் பேசுதல், மற்றவங்க அவங்கள பற்றி அவதூறு பேசுதல் எதுவுமே அவங்களுக்கு பெரிய பாயிண்டாக இருக்காது. சுருக்கமாக சொன்னால் நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி எதையுமே கண்டுக்கலாமல் தன்னுடைய எந்த நெறிமுறைகள் இருக்கோ அதை நோக்கி பயணிக்கிறது ஒரு முக்கிய பங்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த கேது வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. ஆனால் என்னென்னா இவங்களுக்குள்ள ஃபீல் என்னென்னா ரொம்ப சக்ஸஸ் கொடுப்பா ஒரு நபராக இருந்தாலும் நான் தனியாக இருக்கேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த உறவுகளை தேடக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. யாராச்சும் என்னை சுற்றி இருக்கலாம், ஏன் என் கூட யாருமே ஒட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த சூரியன் பக்கத்தில் யாரும் நெருங்க முடியுமானா நெருங்க முடியாது. தனியாக ஒரு கிரகம், அந்த ஒரு ராசி தான் அதுக்கு உண்டு. அவங்க ஒருத்தர் தான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க முடியும். அதனால் அவங்கக்கிட்ட நெருங்க முடியாது, அது விதி அவங்களுடையது. அதனால் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள், ஆனால் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. அதாவது பொதுவெளி வாழ்க்கையில் ரொம்ப வெளிப்புற வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு யூனிக்கான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஆனால் அவங்க குடும்ப வாழ்க்கைக்குள் அப்படி இருக்க முடியாது. அந்த குடும்ப வாழ்க்கைக்குள் அவங்களால அந்த ஸ்பெஷலான ஒரு யூனிக்கான இவங்க வந்து அந்த குடும்பத்துக்கு ஒத்து வராது. எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்கணும், அவங்க அப்படி இருக்க முடியாது. ஆனால் குடும்ப வாழ்க்கைக்குள் அவங்களால உறவுகளுடன் ஒட்டி உறவாட முடியாது. பொது வாழ்க்கை வெளிப்புறத்துற வாழ்க்கைக்கு அவங்க சூட்டபிளானவங்களாக இருப்பாங்க இந்த கேதுனால். நிச்சயமாக. ஸோ சூரியன் அப்படின்றதுக்கு என்ன குணாதிசயம் இருக்குது, ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து வலுவாக இருந்தாலோ வலுவில்லாமல் இருந்தாலோ என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.